வணக்கம். இன்று தமிழ் அறிவோம் இரண்டாவது காணொளியில் சந்திக்கிறோம். படிமுறை தமிழ் கற்றல் கற்பித்தலில் நமது மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்களிடையே பல கேள்விகள் இருக்கின்றன இந்த தமிழ் கற்பித்தல் பற்றி. அதில் படிமுறை தமிழ் இந்த கற்பித்தல் முறையில் நாங்கள் சென்ற காணொளியில் பல விடயங்களை பேசியிருந்தோம். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனல் மூலம் நாங்கள் உங்களிடம் பல விடயங்களை பேச உள்ளோம். இன்றும் அது பற்றி சில கேள்விகளோடு லீத்திகா இணைந்துள்ளார். ஆசான் சுப்பிரமணியம் ராசரத்தினம் அவர்களும் எங்களோடு இணைந்துள்ளார். அதற்கு பதிலளிப்பதற்காக பார்க்கலாம். நன்றி துச்சியர்களே. வணக்கம் ஆசான். வணக்கம். வணக்கம். போன காணொளியில் நாம் படிமுறை தமிழ் அமைப்பியல் அடிப்படையில் தோற்றம் பெற்றுள்ளது என்று கூறியிருந்தீர்கள். அந்த வகையில் தமிழ் மொழியின் தோற்றம், அதன் அமைப்பியல் பற்றி சற்று எங்களுக்கு தெளிவாக விளக்க முடியுமா? நிச்சயமாக. தமிழ் மொழியினுடைய தோற்றம், அமைப்பியல் என்ற கூற்று பதத்தினை எவ்வாறு புரிந்து வைத்திருக்கின்றோம் என்ற பதிலுக்கு முன்னதாக மொழியை பற்றிய ஒரு பொதுவான கூற்றை உங்களுக்கு எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். உலகத்தில் 7117 மொழிகள் இருக்கின்றன. இந்த மொழிகளை நாங்கள் 3 வகையாக பகுக்கலாம். ஒன்று தனிமொழி. தனிமொழி என்பது சீன மொழி, திபெத்திய மொழி எல்லாம் தனிமொழிகள். ஒரு வடிவம், இப்படி ஒரு வடிவம் இருக்கும். அதற்கு ஒரு வடிவம், ஒரு சொல் அல்லது ஒரு வாக்கியம், ஒரு பொருளை அது தாங்கி நிற்கும், விளக்கி நிற்கும். இரண்டாவது லத்தீனை அடிப்படையாக கொண்ட ஐரோப்பிய மொழிகள். லத்தீனை அடிப்படையாக கொண்ட ஐரோப்பிய மொழிகள், உதாரணமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, இவற்றை கூட்டு மொழி என்று நாங்கள் சொல்கிறோம். கூட்டு மொழி என்று சொன்னால் அதில் உள்ள எழுத்துக்களை கூட்டி வாசிப்பது. உதாரணமாக மதர் என்று சொன்னால் MOTHER, மதர் என்று கூட்டி வாசிப்பது தான் கூட்டு மொழி. அது ஐரோப்பிய மொழிகளின் வாசித்தல், எழுதக்கூடிய வகை. தமிழ் மொழி என்பது ஒட்டு மொழி. இந்த ஒட்டு மொழி என்பது எதை ஒட்டி பிறந்தது என்றால் அசையாக ஒட்டி பிறந்த மொழி தமிழ் மொழி. அம்மா என்று சொன்னால் அம் என்று ரசை, மா என்று ரசை, 2 அசைகள் சேர்ந்து அம்மா என்று நாங்கள் வாசிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். மொழியினுடைய தோற்றம் அப்படித்தான். இந்த அசைகள் ஒட்டி பிறந்தது தமிழ் மொழி ஆகும். இங்கு ஆ, மா என்று நாங்கள் இப்பொழுது எங்களுக்கு முந்தின காலத்திலெல்லாம் நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு காரணம், இந்த ஆங்கிலேயர்கள் கூட்டு மொழியாக பயிற்சி பெற்று கூட்டு மொழியாக தங்கள் மொழியை பயன்படுத்தி கொண்டு வந்தவர்கள் எங்களிடையே கற்பித்தலை தொடங்கிய பொழுது அவர்களுடைய மொழி போன்று எங்களோட மொழியையும் ஆ, மா என்று வாசிக்க எங்களுக்கு பழக்கி சென்று விட்டார்கள். இதனால்தான் நாங்கள் பல்வேறு பின்னடைவுகளை சந்தித்திருக்கின்றோம். அதை வேறு நேரத்தில் பார்க்கலாம். எனவே மொத்தமாக எங்களுடைய மொழியினுடைய அமைப்பியல் என்று சொல்வது ஒட்டு மொழி. அவை அசையாக ஒட்டி பிறந்த மொழி. இந்த அசைகளாக ஒட்டி பிறந்த மொழி, அசைகள் எவ்வாறு தோற்றம் பெறுகின்றது என்பதை நாங்கள் கண்டறிய வேண்டும். அந்த அசை என்பது எவ்வாறு தோற்றம் பெறுவது என்றால், தமிழன் மனிதனை வைத்துக்கொண்டே தன்னுடைய மொழியை படைக்கிறான். மனிதனுடைய தோற்றத்தை வைத்துக்கொண்டே அவன் படைக்கிறான். இப்பொழுது உதாரணமாக மனிதன் என்று நாங்கள் சொன்னோம் என்றால், இந்த மனிதனுக்குள்ளே என்னென்ன இருக்கிறது, மனிதன் நாங்கள் பகுப்போமானால் எவ்வாறு பகுக்கலாம் என்பது ஒரு கேள்வி. சொல்லுங்கள் பாப்போம், எவ்வாறு பகுக்கலாம் மனிதனை? பிரிக்கிறேன்னு சொன்னால் உயிர் உடலாக பிரிக்கலாம். உயிர் உடலாக பிரிக்கலாம், உடல் ஆக பிரிக்கலாம், அடுத்தது உயிர் ஆக பிரிக்கலாம். இந்த 2 விஷயங்களும் உயிர் உடலுக்குள்ள போய்த்தான் மனிதன் என்ற இயக்கம் தோன்றுகின்றது. இந்த உடல், உயிரற்ற உடல் உடைய தன்மைகளை நாங்கள் உற்று நோக்கினால் இதற்கு வடிவம் இருக்கும். உடலுக்கு வடிவம் உண்டு, வடிவம் இருக்கும். ஆனால் அசையும் ஒன்று கேட்டால், உடல் உயிரற்ற உடல் அசையும் ஒன்று கேட்டால் அசையாது.
அது உயிரற்ற உடல் அசைய மாட்டாது. அசையா, இது அசைய மாட்டாது, அசையா. அதே போல இந்த உடலுக்கு உணர்வு இருக்கும் என்றால் இல்லை. உயிரில்லாத உடலுக்கு உணர்ச்சி இல்லை, உணர்வும் இல்லை, உணர்வு இல்லை. ஆனால் அதே வேளையில் உயிரை எடுத்துக்கொண்டோமானால் இந்த உயிருக்கு என்னென்ன இருக்கும்? உயிர் வடிவம் இருக்காண்டா வடிவம் இல்லை, உயிருக்கு வடிவம் இல்லை, அது அசையும். எஸ், உயிர் அசையும், உயிர் வரும் உயிர் போகும், இது அசையும், அசையக்கூடியது. உயிர் அசையும், உயிர் வரும் உயிர் போகும். அதுக்கு உணர்வு இருக்கொண்டால் ஆம், இந்த உயிர் உடம்பினுள் போய் உணர்வை கொடுக்கும். உணர்வு உண்டு, உணர்வு உண்டு. அதாவது உடல், உயிரற்ற உடலுக்கு உணர்வு இல்லை. அப்போ உடலுக்கு, எங்களுக்கு உடலில் ஒரு தாக்கம் ஏற்படும் பொழுது உணர்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் உயிர் தான். எனவே உயிருக்கு உணர்வு உண்டு. இந்த விடயங்களை வைத்துக்கொண்டுதான், இவற்றை வைத்துக்கொண்டுதான் எங்களுடைய மொழி தோற்றம் பெறுகிறது. அருமையான விளக்கத்தை தந்திருக்கிறீர்கள் ஆசான், மிகவும் நன்றி. நல்லது. ஆசானிடம் உடல், உயிர், மொழி பற்றியெல்லாம் விளக்கங்கள் தந்திருந்தார். தொடர்ந்து நாங்கள் இவை பற்றி பலதும் பார்க்கவிருக்கிறோம். அதற்குள் இன்னொரு கேள்வியை கேட்கவிருக்கிறேன். மக்களிடத்தில் நாங்கள் வழமையாக பாவிக்கும் சொற்களில் பல சொற்கள் சந்தேகங்கள் இருக்கின்றன. எழுதும் போதும் சரி, பேசும் போதும் சரி, பல சந்தேகங்கள் இருக்கின்றன. எது சரி, எது பிழை, எப்படி உச்சரிப்பது என்பதிலெல்லாம் சந்தேகங்கள் இருக்கின்றன. நாங்கள் ஆசானிடம் வாழ்த்துக்கள், அதில் இருக்கின்ற சந்தேகத்தை பற்றி கேட்கலாம் என்று இருக்கின்றேன். சிறிய விளக்கம். நல்லது. இந்த சொற்களை வாழ்த்து, வாழ்த்துகள், வாழ்த்துக்கள், இந்த மூன்று விதமாக எங்களுடைய இந்த சொற்கள் வழங்கி வருகின்றார்கள் இன்றைய உலகில். வாழ்த்து, வாழ்த்துகள், வாழ்த்துக்கள். இதில் சரி, எது சரி என்றால், வாழ்த்து என்பது அடிப்படையில் பாரம்பரியமாக மரபு ரீதியாக வழங்கி வந்த சொல். வாழ்த்து என்பது இந்த கள் சேர்த்து நாங்கள் வாழ்த்துக்கள், வாழ்த்துகள், வாழ்த்துக்கள் என்றெல்லாம் இன்று பேசிக்கொண்டு வருகின்றார்கள். இந்த கள் ஏன் சேர்க்க வேண்டி வந்ததென்றால், கள் என்பது பன்மை விகுதி. பன்மை விகுதி. இந்த பன்மை விகுதி எதற்கு வரும்? எண்ணக்கூடிய பொருட்களுக்கு வரும். அதிலும் அந்த காலத்தில் அகிரணை பொருட்களுக்கு வரும். எண்ணக்கூடிய அகிரணை பொருட்களுக்கு கள் விகுதி சேர்த்து பன்மையில் சொல்லுவோம். இப்போ மாடு, மாடுகள் என்று சொல்லுவோம். மலர், மலர்கள் என்று சொல்லுவோம். கள் விகுதி சேர்த்து பன்மையில் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இன்று வாழ்த்து என்பதற்கு கள் விகுதி சேர்த்து சொல்ல துவங்கியிருக்கணும். வாழ்த்துகள் என்று இரண்டாவது எடுத்துக்கொண்டு வந்தால் இதற்கு சொல்வார்கள் மரியாதை கருதி நாங்கள் அந்த கள் சொல்லுகின்றோம், வாழ்த்துகள் என்று சொல்லி. மூன்றாவதுக்கு சொன்னால் வாழ்த்துக்கள் என்பது, சில பேர் வாழ்த்துக்கள் சொன்னால் என்ன என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வாழ்த்துக்கள் என்று சொன்னதுக்கு காரணம், இந்த இத்து என்பது வன்தொடர் குற்றியல் உகரம். வன்தொடர், இந்த வாழ்த்து என்ற சொல்லோட வாழ்த்து, இது வன்தொடர் குற்றியல் உகரம். இந்த சொல்லோட வேறு சொல் வந்து சேரும் பொழுது, இது நிலைமொழி முதலாவது சொல். வறுமொழியாக வேறு சொல் வரும்பொழுது, இப்போ கள் என்பது வந்து சேரும்போது வளமையாக என்ன நினைத்தார்கள் என்றால், இந்த கள் வன்தொடர் குற்றியல் உரம் வல்லினம் வரும்பொழுது மெய் மிகல் வேண்டும் என்று சொல்லி இதிலே இக்க போட்டு வாழ்த்துக்கள் என்று சொன்னார். அது விகுதிக்கு பொருந்தாது. கள் என்பது ஒரு சொல் பொருளானால், ஒரு சொல்லானால் அதுக்கு போடலாம். அப்போ கள் என்பது ஒரு சொல்லாகவும் இருக்கின்றது என்கின்றால், தென்னை, பனை மரங்களிலிருந்து நாங்கள் பெறுகின்ற மது, அதுதான் கள் என்ற சொல்.
அப்போ நாங்கள் இங்கே இருக்க போடுவோமா இருந்தால் என்னத்தை பிரதிபலிக்கின்றது இது? நான் இந்த கள் விகுதி பன்மைக்குரிய விகுதி அல்ல, அது கள் என்ற ஒரு பொருளை குறித்து நிற்கிறது. எனவே வாழ்த்துக்கள் என்பது முற்றிலும் தவறானது. நீங்கள் மரியாதை கருதி சொல்ல போகிறீர்கள் என்று எண்ணினால் வாழ்த்துகள் என்பதே சரி. வாழ்த்து என்பதே போதுமானது. வாழ்த்துகள் என்று பயன்படுத்தலாம், ஆனால் வாழ்த்துக்கள் என்று சொல்வது மிக மிக தவறானது ஒன்றாகும். மிகவும் அருமையான விளக்கம் ஆசான், நன்றி. ஆசான் சுப்பிரமணியன் ராசரத்னம் அவர்களோடு இணைந்து நாம் இன்று பல கேள்விகளுக்கு விடை கண்டோம். தொடர்ந்தும் நாங்கள் இது போன்ற தமிழ் கற்பித்தலில் பலவிதமான கேள்விகளுக்கு விடை காண உள்ளோம். தொடர்ந்தும் நமது படிமுறை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள்.